கர்நாடகாவில் உள்ள தனியார் நிறுவனங்களில் மேலாண்மை பதவிகளில் 50%ம் அதற்கு கீழுள்ள பதவிகளில் 75%ம் கன்னடர்களுக்கு ஒதுக்க முன்னுரிமை தரும் சட்ட வரைவு மசோதாவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. கர்நாடகாவில் தொழிற்சாலைகள், தனியார் நிறுவனங்களில் உள்ளூர் மக்களுக்கான வேலை வாய்ப்பில் முன்னுரிமை தரும் வரைவு மசோதாவில் தனியார் நிறுவனங்களில் மேலாண்மை பணிகளில் 50%ம், மேலாண்மை அல்லாத அதற்கு கீழுள்ள பணியிடங்களில் 75 விழுக்காடும் கன்னடர்களை நியமிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் குரூப் சி, குரூப் டி போன்ற கீழ்மட்ட அளவிலான பணிகள் அனைத்தையும் கன்னடர்களுக்கே ஒதுக்க வேண்டும் என்ற சட்டத்திருத்தத்திற்கு அமைச்சரவை குழு ஒப்புதல் அளித்திருப்பதாக சித்தராமையா தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். கர்நாடகாவில் 15 ஆண்டுகள் வசித்து கன்னடத்தில் பேச, எழுத, படிக்க தெரிந்தவர்கள் அனைவரும் கன்னடர்கள் என்று அம்மாநில அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. அதே சமயம் மேல்நிலைப் பள்ளியில் கன்னடத்தை ஒரு பாடமாக படிக்காதவர்கள் கன்னட மொழி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒருவேளை பணியிடத்திற்கு தகுதியான கன்னட மக்கள் கிடைக்கவில்லை என்றால் 3 ஆண்டுகளுக்குள் அவர்களுக்கு பயிற்சி வழங்கி பணி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தை மீறினால் அதிகபட்சமாக 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும், தொடர்ந்து விதிகளை பின்பற்றாவிடில் நாள்தோறும் 100 ரூபாய் அபராதம் என்றும் கர்நாடக அரசின் புதிய மசோதாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். கர்நாடகத்தில் தனியார் நிறுவனங்களிலும் குரூப் சி மற்றும் டி பிரிவு பணிகள் கர்நாடகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வேலை அளிக்கும் கர்நாடக அரசின் சட்ட முன் வரைவுக்கு தொழிலதிபர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். Keeping such restrictions will only ultimately end in stopping all infrastructure projects and the industries also will be closed. கர்நாடக அரசு கொண்டு வந்துள்ள சட்ட முன்வடிவத்தில் கர்நாடகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு கட்டாயம் வேலை என்ற அம்சத்துக்கு பதிலாக முதல் முன்னுரிமை கன்னடர்களுக்கு அளிக்கலாம் என்றும் தொழிலதிபர்கள் மாற்று யோசனை தெரிவிக்கின்றனர். Bill is draconian, illegal, unconstitutional, undemocratic and fascist because of the conditions that draft bill. Now they say we got a reserved job in private sector based upon whether you're local or otherwise, which is illegal against Article 19. When Haryana tried to do it, the High Court struck it down as unconstitutional. கர்நாடகத்தில் உள்ளவர்களுக்குத்தான் வேலைவாய்ப்பு அளிக்க வேண்டும் என்ற அம்சத்தால் தொழில்நுட்பத்தில் முன்னோடியாக உள்ள இடத்தை கர்நாடகம் இழந்துவிடக் கூடாது என்றும் தொழிலதிபர்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைக்கின்றனர். பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். கர்நாடகத்தில் தனியார் வேலைவாய்ப்பில் 100% கன்னடர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் சட்டம் இயற்ற திமுக அரசு தயங்குவது ஏன் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். கர்நாடகாவில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதால் அங்கு மென்பொருள் நிறுவனங்களில் பணியாற்றும் தமிழர்கள் வேலை இழக்கும் நிலை ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொழில் நிறுவனங்களில் 75% வேலைவாய்ப்புகளை தமிழர்களுக்கு வழங்கும் வகையில் சட்டம் கொண்டுவரப்படும் என்று வாக்குறுதி அளித்த திமுக 3 ஆண்டுகளாக எந்த நடவடிக்கையும் எடுக்காதது கண்டிக்கத்தக்கது என்றும் அன்புமணி கூறியுள்ளார். தொழில் நிறுவனங்களில் மாதம் 40,000 ரூபாய் வரை ஊதியம் கொண்ட பணிகளில் 80 விழுக்காடு தமிழர்களுக்கே வழங்குவதை கட்டாயமாக்கி வரும் அக்டோபர் மாதம் கூடவுள்ள சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.